இப்போ ரீசெண்டாக வந்து சர்தார் 2 படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட் கலைஞர் வந்து இறந்துருக்காரு மேலேருந்து கீழே. இதற்கான ஒரு சேஃப்டி பர்பஸை எடுக்கிறது. சேஃப்டி ப்ரொபோசல்லாம் எடுப்பாங்க. இப்போ காளின்னு ஒரு படம் எடுத்தாங்க, ரஜினிகாந்த் நடிச்ச படம். 20 பேர் செத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வறுமை நிற சிகப்புங்கிற படம் எடுக்கும்போது பஸ்ஸு கவுந்து விழுந்து 40 பேர் இறந்தாங்க. எலெக்ஷன் நிற்கிறதா இருந்தாங்க இதெல்லாம் உடனே ஸ்டண்ட் நடிகருக்கு கமல் வந்து பல கோடி ரூபாய் கொடுத்தாரு. அது எலெக்ஷன் நிற்கிறதா இருந்தால் அவர் செய்யலாம். கார்த்தியோட படத்துல ஒரு வேலை செஞ்ச ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காரு. ஆனா இந்த ஒரு கவர்மெண்ட் கொடுக்கணும். கவர்மெண்ட் கொடுக்குது. இதுக்கும் கவர்மெண்ட் கொடுக்கணும். கார்த்தியோ இல்ல கவர்மெண்ட் வந்து எனக்கு காசு கொடுக்கணும். ரஜினிகாந்த் படமும் சிவகார்த்திகேயன் படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. ரஜினிகாந்த் படத்தை போட்டி போடுற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காருன்னா மகிழ்ச்சி தான். ரஜினிகாந்த் படம் வந்து அவர் அந்த காலத்து நடிகர். படையப்பாவுக்கு அப்புறம் என்ன படம் ஓடிச்சுன்னு சொல்லுங்க பார்க்கணும். ஹி வாஸ் முன்னாள் சூப்பர் ஸ்டார். அவர் ஒன்றுமே இல்லை. அவருடைய இன்னைக்கு அவருடைய பொழுதுபோக்கு என்னன்னாக்கா பெரிய கோடீஸ்வரர்கள் விட்டு கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ணி தான் அவருடைய வேலையை வச்சிருக்காரு. தீபாவளி அன்னைக்கு ரஜினிகாந்த் படத்தை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு சிவகார்த்திகேயனுடைய படம் வருதுன்னாக்கா அது ஒரு கியூரியாசிட்டி கிளப்பி விட்டு அது ஒரு படத்துக்கு விளம்பரமாக போகலாம் முடியாது. அப்போ இந்த தீபாவளி வந்து எஸ்கேவோட தீபாவளியாக தான் இருக்கும். சார் தெரியாது. எஸ்கேக்கு அதுக்குள்ளார இன்னொரு நடிகர் வந்துட்டாங்கன்னா எஸ்கே சேர்த்து கண்டிப்பாக. சுசிலீக்ன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தனுஷ் மேலேயும் விஜய் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கு. விளம்பரத்துக்காக பண்ணுறதாங்க. நான் வந்து இவங்களோடலாம் இருந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க மத்தியிலையும் சரி, ஒன்றியத்திலையும் சரி, மாநிலங்கள்லையும் சரி, யூடியூப் வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து சர்தார் 2 படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட் கலைஞர் வந்து இறந்துருக்காரு மேலேருந்து கீழே வந்து. இது சர்தாரில் மட்டும் நடக்கல, இந்தியன்ல நடந்துச்சு, விடுதலையில் நடந்துச்சு, பிச்சைக்காரன் 2 ஸோ விஜய் ஆண்டனி படத்துலையும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஏன் அந்த சினிமா வட்டாரத்தில் உள்ள எந்த ஒரு சார்ந்த ஒரு துறையும் சரி இதற்கான ஒரு சேஃப்டி பர்பஸை எடுக்கிறது இல்லை? சேஃப்டி ப்ரொபோசல்லாம் எடுப்பாங்க. இப்போ காளின்னு ஒரு படம் எடுத்தாங்க, ரஜினிகாந்த் நடிச்ச படத்தில் 20 பேர் செத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வறுமை நிற சிகப்புங்கிற படம் எடுக்கும்போது காஷ்மீரில் ஷூட்டிங் எதாயிட்டு பஸ்ஸு கவுந்து விழுந்து 40 பேர் இறந்தாங்க. படப்பிடிப்பு குழுவினரை கொள்வதற்காக காஷ்மீர் சாலைகளில் பள்ளம் வெட்டி கொலை பண்ண முயற்சி நடந்ததுன்னு சொல்லி எழுதலாம். காளி படத்தில் வந்து அது குதிரை அந்த ஃபைட்டிங் சீனை எடுக்கும்போது திடீர்னு ஏற்பட்ட தீ விபத்தில் குதிரைகளும் சேர்ந்து நெருப்பட வந்து போச்சு. ஸ்டண்ட்டு சீனில் வந்து ஒழுகும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். சினிமாக்களில் வந்து அவங்க வந்து பல்வேறு வகையான இதெல்லாம் பாதுகாப்பெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வர்றாங்க. அதையும் தாண்டி இது நடக்கத்தான் செய்யும். அது ஸ்டண்ட் நடிகர்களுடைய வாழ்க்கையை வந்து அதை வந்து நம்ம இது பண்ணவே முடியாது. வேலண்டினோன்னு ஹூடினின்னு ஒரு மெஜிஷியன் இருந்தார். அது இன்னைக்கு வரலும் அவர் மாதிரி அந்த மந்திர தந்திர இதை செஞ்சவங்க வந்து உலகத்திலேயே யாரும் கிடையாது. ஹூடினிங்கிறவன் ஐரோப்பாவையே அப்படியே அந்த மந்திர மேஜிக் ஷோவில் அப்படிப்பட்ட ஆள். அவர் வந்து ஒரு ஷோ என்ன பண்ணுவார்னா, ஒரு தண்ணி நிரம்பின தொட்டி, கண்ணாடி தொட்டி, அதில் அப்படியே தலைகீழ அவரை கட்டி தொங்க விட்டுருவாங்க, கையில் விலங்கு போட்டு. அந்த தண்ணிக்குள்ளார அப்படியே இருப்பார், எல்லாத்துக்கு முன்னாடி இருப்பார். கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே விலங்கு இது கட்டிக்கிட்டு அப்படியே வெளியே வருவார். 1/2 அன் ஹவருக்கு மேலே இருப்பார். ஜனங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் ரொம்ப ஃபேமஸ் அவருடைய ஷோவில். அது என்னாச்சு, அந்த ஷோவுக்கு போகும்போது ஒரு சின்ன பையன் வந்து விளையாடிட்டு இருப்பான். அவர் கூட விளையாடிட்டு இருக்கும்போது அவர் வந்து அவனை வயிற்றுல குத்துற மாதிரி இது பண்ணுவார். அந்த பையன் திருப்பி வயிற்றுல குத்திடுவான். சின்ன பையன், ஒரு 8 வயசு பையன். குத்துறோன்னு அவர் கொஞ்சம் அப்படி பிடிச்சிக்குவார். பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் தடுமாறுவார். அப்போ அவருடைய ஒய்ஃப் சொல்லுவாள், உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போட்டிருக்கு, இன்றைக்கி அந்த ஷோ நீ பண்ணாதேன்னுவா. நோ எல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். உள்ளே போய் இறங்கின உடனே தடுமாற ஆரம்பிக்கிறாரு. இவங்க அந்த ஷோ நடத்துகிறவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு கிக்கு கொடுக்கறதுக்காக இது பண்ணுற மாதிரி அவர் பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் அவர் கண்ணாடியெல்லாம் குத்துன்னு பார்த்தா அந்த அசிஸ்டண்ட்டுக்கு தெரியுது, மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை உடைப்பா அப்படி. பட் இட் வாஸ் லேட், செத்து போயிட்டார். இதெல்லாம் வந்து கார் சேஸ் நடக்கும், ஜம்ப் பண்ணிட்டு போகிறது. அந்த கார் சேஸில் இறந்து போனவர் நிறையா இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து மேநாட்டு படங்களில் வந்து பல்வேறு வகையான இதெல்லாம் வச்சுட்டு தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த ஸ்டண்ட் காட்சிகளில் வந்து
ஸோ கமலஹாசன் கூட இந்தியன் 2 பிரஸ் மீட்ல வந்து அப்படி இறந்த ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தம் தெரிவிச்சாரே தவிர, ஆனால் இந்த படத்துலேருந்து வர கலெக்ஷன்ஸ்ல ஏதோ ஒரு பங்கு அந்த குடும்பத்துக்கு கொடுக்குறோம்ன்ற மாதிரி எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கல. சொல்லாமல் கொடுத்துருப்பாங்க. சொல்லிட்டு கொடுக்கணும்னு அவசியம் என்ன இருக்குது? அப்ப இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறைமுகமா நிச்சயமா செய்யறாங்க கொடுப்பாங்க. ஆமாங்க, அந்த ஸ்டண்ட் நடிகர் சங்கம் எல்லாம் இது பண்ணுவாங்க, அந்த நடிகர்கள் எல்லாம் கொடுப்பாங்க. காளி படத்துல அது நடந்த போது ரஜினிகாந்த் பெரும்படம் கொடுத்தாரு. எலெக்ஷன் நிக்கிறதா இருந்தாங்க இதெல்லாம் உடனே அந்த ஸ்டண்ட் நடிகருக்கு கமல் வந்து பல கோடி ரூபாய் கொடுத்தாரு. அது எலெக்ஷன் நிக்கிறதா இருந்தா அவர் செய்யலாம். இல்ல இன்னைக்கு நிறைய வந்து டெக்னிக்கலா வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கோம். விஎஃப்எக்ஸ் சிஜின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்துட்டு இருக்கு. இன்னமும் இந்த மாதிரி உயிர் சேதங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. தவிர்க்க முடியாதுங்க. கார்ல போறோம், சேஃப்டி பெல்ட், ஹெல்மெட் எல்லாம் தான் போட்டுக்கிட்டு போறோம். அப்புறம் கவுந்து செத்து போறாங்களே, இன்னும் நடக்குதுன்னு கேட்டா என்ன அர்த்தம்? ரயில் கவுல்லையா, விமானங்கள் உழுவுலையா, கப்பல்கள் முழுகலையா? இதெல்லாம் எப்படி தடுக்க முடியும் நீங்க? ஸோ அப்போ இதுக்கு தடுக்கிறதுக்கு வழிகள் இதெல்லாம் இல்லை. முடியாது, இதெல்லாம் முடியவே முடியாது. டைரான் பவர்னு ஒரு ஃபேமஸ் ஆக்டருங்க, எங்க காலத்துல ஒரு சூப்பர் ஸ்டார் அவரு. டைரான் பவர், மௌரின் ஒஹாரா நடிக்கிற படம்னாக்க நாங்கெல்லாம் முதல் நாள் போடுவோம். மிக பிரபல படங்கள், அவங்க நடித்த படங்கள் தான் தமிழில் காப்பி அடித்து எடுத்தாங்க. எங்கள் காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். சாலமன் அண்ட் ஷீபான்னு சொல்லி பல கோடி ரூபாய் செலவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் சாலமன் அவர் ஆக்ட் பண்ணுறார். ஷீபாவை வந்து ஜீனா லோலா பிரிகிடான்ற ஒரு பெரிய கவர்ச்சி நடிகை, அவங்க தான் நடிக்கிறாங்க. நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்படியே விழுந்தார், செத்து போயிட்டார், ஹார்ட் அட்டாக். அப்புறம் அவருடைய இதை எடுத்துட்டு யூல் பிரைனருங்கிற நடிகரை போட்டு அந்த படத்தை எடுத்தார். அந்த சாவுக்கு என்ன காரணம்ன்ற ஆயிரக்கணக்கான கேள்விகள். ஹெல்த் ரீசன். இப்ப கார்த்தி அவர்கள் கூட வந்து இந்த இறுதி சடங்கு இதுல கலந்துருக்கும் போது வந்து இப்ப எல்லாரோடையும் ஒரு கேள்வி என்னவாக இருக்கு அப்படின்னா, ஒரு சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு ஒரு 10 லட்சம் ஒரு கவர்மெண்ட் கொடுக்குது. ஆனா ஒரு அவரோட கார்த்தியோட படத்துல ஒரு வேலை செஞ்ச ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்காரு. ஆனா இந்த ஒரு கவர்மெண்ட் கொடுக்கணும், கவர்மெண்ட் கொடுக்குது. கவர்மெண்ட் கொடுக்கணும். கார்த்தியோ இல்ல அந்த கவர்மெண்ட் வந்து எனக்கு காசு கொடுக்கணும். கவர்மெண்ட் என்ன சொல்ல வர்றீங்க? கவர்மெண்ட்டுக்கு வர வேலை இல்லையா? சாவரவனுக்கு எல்லா வீட்லயும் காசு கொடுக்கறதா வேலையா கவர்மெண்ட்டுக்கு? கவர்மெண்ட் சைடுல கேட்கல. இது கார்த்தி படத்தை அவர் கொடுக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் கொடுக்கலாமே, கொடுக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துல சொன்னாங்களா கார்த்திக் ஒரு ஹெல்ப் பண்ணலன்னு சொன்னாங்களா உங்ககிட்ட? எதுக்கா நீங்க எவ்வளவு கவலைப்படுறீங்க? அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கு தெரியாதா? அவர் கொடுத்துருக்க மாட்டார். ஒரு 10 லட்சம் கொடுத்துருப்பாரு. ஒரே ரூபாய் கொடுக்கட்டுமே. இப்போ இவ்வளோ கவலைப்படுறீங்களா? நீங்கள் அனுப்புங்களா காசு? அப்படியே அங்கலாய்க்கிறீங்களா? ஐயோ ஒன்றுமே கொடுக்கல. உங்கள் டிவிலேருந்து 1 லட்சம் கொடுங்களேன். யார் வேணாங்கிற? உங்களை மாதிரி அவரும் மீடியாக்காரர் தானே, கொடுங்களேன். என்கிட்ட கேட்காது, என்கிட்ட இல்லை, நான் கொடுக்க மாட்டேன். ஓகே சார். இப்போ இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவரோட படமும் அண்ட் எஸ்கே சிவகார்த்திகனோட படமும் யாரை கேட்டாலும் தலைவர் இருக்கிறாங்க. யார் தலைவர்னு சொல்றீங்க? அது முதல்ல அதை சொல்லுங்க. நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படி சொல்லுங்க அவர்களோட படம். இன்னைக்கு யாரை கேட்டாலும் தலைவங்கிறாங்க. நான் கூட தான் என்ன தலைவன் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சொல்லுங்க, ரஜினிகாந்த் படமும் சிவகார்த்திகன் படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து இது 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர். கிட்டத்தட்ட பல வருடங்களாக இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல படங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு ஈக்குவலா வந்து சிவகார்த்திகன் அவர்களும் ரிலீஸ் பண்றாரு. இவரோட வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? எஸ்கியோட வளர்ச்சி? ரஜினிகாந்த் படத்தை போட்டி போடுற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காருன்னா மகிழ்ச்சி தான். இப்போ எங்க இளைஞர்கள் வளர்ந்துட்டாங்க. ரஜினிகாந்த் படம் வந்து அவர் அந்த காலத்து நடிகர். படையப்பாவுக்கு அப்புறம் என்ன படம் ஓடிச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பேட்டை ஓடிச்சா, அண்ணாத்தை ஓடிச்சா, காலா ஓடிச்சா, கபாலி ஓடிச்சா, இந்த ஜெயிலர் தான் ஓடிச்சா, எந்த படம் ஓடிச்சு சொல்லுங்க பாருங்க. இந்த பேர்ல படம் வந்தது கூட யாருக்கும் தெரியல. வந்தது தெரியல, போனது தெரியல. ஹி வாஸ் முன்னாள் சூப்பர் ஸ்டார் அவர். இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. அவருடைய பொழுதுபோக்கு என்னன்னாக்கா பெரிய கோடீஸ்வரர்கள் வீட்டு கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ணுறது தான் அவருடைய வேலையை வச்சுருக்காரு. எங்கே இந்தியாவில் எந்த கோடீஸ்வரர் வீட்டில் கல்யாணம் இருந்தாலும் ரஜினிகாந்த் அழைக்கப்படுகிறார். அவர் போயிட்டு வர்றார், குடும்பத்தோடு போயிட்டு. இன்றைக்கி அவருடைய பொழுதுபோக்கு அதுதான். அப்படி தான் அவர் இன்றைக்கி இருக்கார். சிவகார்த்திகேயன் வந்து அவர் வந்து எஸ்டாப்ளிஷ்டு நடிகர் ஆகிட்டார். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அவர் ஒரு நடிகர். அவருடைய படங்களுக்கு வரவேற்பு இருக்குது. ஆனால் அவர் படமும் இவர் படமும் வருதுன்னாக்கா ரஜினிகாந்த் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். அவருடைய ரசிகர்கள் யோசனை பண்ணணும். நம்ம தலைவரை கைவிட்டக்கூடாது, இந்த பேட்டையை கைவிட்ட மாதிரி, அண்ணாத்தை கைவிட்ட மாதிரி, காலாவை கைவிட்ட மாதிரி இந்த படத்தை கைவிட்டக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் போய் அந்த படத்தை காப்பாற்றணும். அதை விட்டுட்டு நம்மளை மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்கள திட்டிகிட்டு உட்காந்துட்டுருக்குறாரு. இப்போ படம் பார்த்து காப்பாற்றணும். அது அவங்க ரசிகர்களுக்கு சொல்லுங்கள். அப்பா சிவகார்த்திகேய படம் வருது, அசிங்கப்படுத்தி விடாதீங்க.
நீங்கள் எல்லாம் போய் பார்த்து ரஜினிகாந்தை சூப்பர் ஸ்டாராக மெயின்டைன் பண்ணால் நீ எல்லாம் போய் படம் பார்த்தா தான் நடக்கணும் அவங்களுக்கு சொல்லுங்க. அப்ப இந்த தீபாவளி வந்து எஸ்கேவோட தீபாவளியா தான் இருக்கும். சார் தெரியாது, எஸ்கேக்கு அதுக்குள்ளார இன்னொரு நடிகர் வந்துட்டாங்கன்னா எஸ்கே சேர்த்து கல்யாணம் யாருக்கு தெரியும். விஜய் சேதுபதி ரெண்டு பேர் நடிகர் இருக்கிறாங்க, ஒருவேளை அவர் படம் வந்துன்னு இவங்க 2 பேர் சேர்த்து கல்யாணிடுவாங்க. இல்லை, இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து முக்கியமான நடிகர்கள் படம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவரோட வளர்ச்சி வந்திருக்காரு. அப்படி இருக்கிறதுனால தாங்க அந்த தயாரிப்பாளர் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண பார்க்குறாரு. படம் எடுக்கிறவருக்கு தெரியாதா, பாப்போன்னு போடுறாரு. அதுவே ஒரு விளம்பரமா இருக்கலாம்ல. தீபாவளி அன்னைக்கு ரஜினிகாந்த் படத்தை ஏற்று நிற்கிற அளவுக்கு சிவகார்த்தினுடைய படம் வருதுன்னாக்கா அது ஒரு கியூரியாசிட்டி கிளப்பி விட்டு அது ஒரு படத்துக்கு விளம்பரமா போகலாம் இல்லையா? அது வருமானத்துக்கு காரணமா இருக்கலாம். ஸோ நாளைய சூப்பர் ஸ்டார் சிவகார்த்திகேயன் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறு. நாளைய சூப்பர் ஸ்டார் யாருன்னு யாருமே சொல்ல முடியாது. நேற்றைய சூப்பர் ஸ்டார் தெரியும், இன்னைக்கு யாரும் சூப்பர் ஸ்டார் இல்லை. ஏன்னா சினிமாவே இல்லை. சினிமா இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் சொல்றது எங்க சினிமா ஓடுது? ஒரு விளம்பரம் பார்க்குறீங்களா எங்கேயாவது? எங்கள் காலத்திலலாம் பத்திரிக்கையில் முழு பக்கம் விளம்பரம் வரும். இன்னைக்கு அரை பக்கம் கூட இல்லை. சில படங்கள் ரிலீஸ் ஆனதே எப்படி தெரியுதுன்னா வார பத்திரிக்கையில் விமர்சனம் வரும்போதும் இப்படி ஒரு படம் வந்துருக்குதுன்னு தெரியும். லெட்மன் அப்படி ஒரு படம் வந்ததே நமக்கு தெரிய மாட்டேன். இந்தியன் படத்துக்கு எவ்வளோ பெரிய ஃபர்ஸ்ட் இந்தியன் படம் வந்தபோது எவ்வளோ விளம்பரங்க. ஒரு ஒரு படம் வெளியீட்டு விழான்னு ஒன்றுமே நடத்தலையே. பல கோடி ரூபா பல வருடங்கள் கழித்து எடுத்து விடுறாங்க. சங்கர் பிரம்மாண்டத்துக்கு பேர் போட்டவர் அவர் ஒன்றும் விழாக்கள் உண்மையை எடுத்து நேரடியாக கொண்டு வந்து தியேட்டரில் போட்டார். அந்த அளவுக்கு படம் உலகம் உளுந்து போச்சு இல்லை? அப்படித்தானே இன்னைக்கு இருக்குது. விழாக்களே காணும். அவர் படம் வருதுன்னாக்க துபாயில் ஒரு ஷோ நடத்துறதுன்னா, மலேசியாவில் ஷோ நடத்துறதுன்னா, அத்தனை நட்சத்திரங்களும் போகிறதுன்னா, அவங்க பிளேனில் போகிறதுலேருந்து ஏர்போர்ட்டில் ஏறுறது இருந்தெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டு இருந்தீங்களா? இன்றைக்கி அதெல்லாம் காணுமே. ஏன் சினிமா காலி? இப்போ வந்து சினிமா சார்ந்த பல நடிகர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. நிறைவா இந்த கேள்வியோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சுசி லீக்ன்ற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தனுஷ் மேலேயும் விஜய் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கு. என்ன காரணமா? அவங்க சுஜிக்கு என்னதான் பிரச்சனை, இல்லை ஒருவேளை அவங்கள்ட்ட ஆதாரம் ஏதாச்சும் இருக்கா? அவங்ககிட்ட ஒரு ஆதாரம் இருந்தாக்கா அன்றைக்கி சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி அதை காணாமல் அந்த இதை நான் பார்க்குறது இல்லை, எனக்கு தெரியல. விளம்பரத்துக்காக பண்ணுறதாங்க. தான் வந்து இவங்களோடலாம் இருந்த மாதிரி காட்டிக்கிட்டு இது பண்ணுறாங்க. ஆதாரம் காட்டுன்னு கேட்க வேண்டியது. என்ன ஆதாரத்தை அந்தமாக கொடுத்துச்சு? வாயில் வந்ததெல்லாம் பேசிச்சு. அதுக்கப்புறம் 2-3 கேள்வி கேட்டதுக்கப்புறம் ஆளை காணும். இதெல்லாம் எதுக்காக நடந்ததுன்னா, உங்களை மாதிரி யூடியூபெல்லாம் இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க மத்தியிலையும் சரி, ஒன்றியத்திலையும் சரி, மாநிலங்கள்லேயும் சரி, யூடியூப் வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. சேட்டலைட் டிவியை மிரட்டிடலாம். பவர் சப்ளையை கட் பண்ணிவிடுவேன், சேட்டலைட்டு ரிலே கட் பண்ணிவிடுவேன்னு சொல்லி அவங்கள மிரட்டலாம். அதனால் சேட்டலைட் டிவிக்காரர்களால் தைரியமாக எதுவுமே செய்ய முடியாது. ஆளுங்கட்சியை ஏற்றுக்கிட்டு அவங்களால பேச முடியாது. அதனால் அவங்க வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு சார்பாக தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. யூடியூப் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எதை பற்றியும் பேசுகிறோம். ஏன்னா உங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது. செல்ஃபோன் இருக்கிறது வந்து ஒவ்வொருத்த வீட்டு போய் செல்ஃபோனை இது பண்ண முடியாது. அதனால தான் இன்றைக்கி வந்து யூடியூப்பை வந்து கேவலப்படுத்தி நம்பிக்கை இல்லாதவர்கள் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இந்த சுவிட்சை போன்றவர்கள்லாம் வந்து கேவலமான செய்திகளை பரப்பி யூடியூப்னாவே ஒரு மட்டமான ஒரு மீடியா அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக உங்கள் பேரை கெடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவர்கள் தான் இவங்கெல்லாம். எடுபடலை, அடிபட்டாங்க. அதையும் தாண்டி யூடியூப் நிற்குது. அதனால் இன்றைக்கி இப்போதைக்கு யூடியூப்பை வந்து இது பண்ணுறது கஷ்டம்.